மேடம், உங்க அப்பாவோட அந்த ஹெர்னியா சர்ஜரி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. இன்சூரன்ஸ் 4 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் வாங்கினேன். அது எப்படி கவர் ஆகாம போகும்? ஆனா இந்த ஹெர்னியா சர்ஜரிக்கு 12 மாசம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அதனால இந்த இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த பாலிசி ரொம்ப பெஸ்ட்னு சொன்னனால தான் அவங்க பேச்சை நம்பி இதை வாங்கினேன். அட என்ன மேடம் நீங்க இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்து வாங்க வேண்டாமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் நீங்க வாங்கணும். சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி செக் பண்றது? ரொம்ப ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைன்ல கம்பேர் பண்ணி பார்த்து தான் நீங்க இன்சூரன்ஸ் வாங்கணும். ஓகே, இந்த பிளான்ல எல்லாம் எனக்கு எவ்வளவு கவரேஜ் கிடைக்கும்? உதாரணத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ் வாங்கின டே 1ல இருந்தே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஆன இந்த டயபிட்டிஸ், பிபி, ஆஸ்துமாக்கெல்லாம் கவரேஜ் கொடுக்குற மாதிரியான இன்சூரன்ஸும் இருக்குது. அதுவும் கிளைம் பண்ற நேரத்துல வெறும் 30 நிமிஷத்துல உங்களுக்கு கிளைம் அசிஸ்டன்ஸும் இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியமும் மாசம் 400 இருந்து 500 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கவரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மெடிக்கல் பில்ஸை கோடிக்கணக்கான ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ற இன்சூரன்ஸ் கூட இருக்கு. மேடம், இன்னொரு முக்கியமான விஷயம், 18% ஜிஎஸ்டி கூட இப்போ ரிமூவ் ஆயிருக்கிறதுனால எந்த பிரீமியம்க்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் கவரேஜ் வாங்கிட்டு இருந்தீங்களோ இப்போ அதே பிரீமியம்க்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால கவரேஜ் வாங்கிக்க முடியும். நல்ல வேலைக்கு இப்போவாச்சும் இதை சொன்னீங்களே, நான் இப்போவே போய் இதை செக் பண்ணி பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பிளாக் பண்றேன். பாத்தீங்கல்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தப்பான ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணி. நீங்களும் அதே மாதிரி தான் கவனமா பார்த்து சூஸ் பண்ணணும். உங்க வசதிக்காக சேனல் பயோல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல சிறந்ததுன்னு கம்பேர் பண்ணி தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் 25% டிஸ்கவுண்டோட. Bosswala. Be the boss.